ஓகே. ஃப்ரம் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸோ அது ஒரு நேரம் 6 மணி கிட்ட இருக்கும். ஒரு 6 மணி கிட்ட. நான் ஏன் ஏஎஸ்எம்ஆர் மாரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மணி இருக்கும் கைஸ். ஒரு 6 மணிக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டைனர் மாரி ஒண்ணு இருக்கும். இந்த டைனர வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு சீசன் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஒண்ணு போட்டோம்ல 11/22/63 அதுல ஒரு டைனர் வரும் ஞாபகம் இருக்கா? அந்த டைனர் மாரியே அந்த டைனர் இல்ல. எனக்கு அது பார்க்கும்போது அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு. அன்வான்டட் திங் பட் எஸ். எனக்கு வந்து இந்த டைனர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 11/22/63ல வரதுனால. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து கையில கூர்க்கா மாரி ஒரு பெல்ல வச்சுக்கிட்டு, எல்லாம் வீட்டுக்கு போ பஞ்சாயத்துக்கு டைம் ஆச்சு கிளம்புன்னு சொல்லி தொரத்தி விட்டுட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ வந்துட்டு என்னடா இருட்டவே இல்ல. ஏதோ நைட்டு 10 ஆனா கூட நீ வீட்டுக்கு போன்னு சொல்லலாம். இல்ல நைட்டு 8 ஆனாலும் வீட்டுக்கு போன்னு சொல்லலாம். இங்க இருட்டவே இல்ல 6 மணி கூட ஆகல. ஏன் எல்லாம் வந்து வீட்டுக்கு ஓடணும்னு இவரு சொல்றாரு அப்டின்னா, இல்லாம போலீஸ் வந்து ஒரு காரியத்த வந்து சொல்ல மாட்டார்ல. அவருக்கு என்ன வேற வேலையா இல்ல. அவருக்கு வந்துட்டு மெயின் வேலையா அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிறது தான் பாய்டோட மெயின் எய்மே. ஓகேவா? ஸோ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வீட்ல இருக்காங்களான்றத அவர் செக் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவர் வந்து போலீஸ் ஆஃபிசர். அவரு கூட இன்னொரு போலீஸ் ஆஃபிசர் இருப்பாரு. அவரோட அப்பா வந்து இந்த காலனி ஹவுஸ்ல தான் இருப்பாரு. அங்க தனியா ஹாஸ்பிட்டல் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு "இருடா அந்த இடத்துல எல்லாம் இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் இருக்குன்றியா? அப்படி அது அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு எல்லாம் வீட்டுக்கு இவரு வந்து தொரத்திக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? லிட்டரலா எப்படின்னா, வடிவேலு சொல்லுவார்ல, "மணி என்ன 6 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அங்க ஆட்டோ ஓடக்கூடாது." அதுதான் அங்க கதையே. ஸோ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த இன்னொரு போலீஸோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ வந்து இவரு பத்திரமா பார்த்துக்கிட்டு, அங்க இருக்கிற இன்னொரு அங்க ஒரு டாக்டர் இருப்பாங்க. இருக்கிறது ஒரே ஒரு டாக்டர் தான். ஓகேவா? "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்டா, சொல்றேன். அந்த டாக்டரும் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த போலீஸோட அப்பா வந்து அவ தான் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்துட்டு காலனி ஹவுஸ்ன்னு ஒரு வீடு இருக்கு. அந்த காலனி ஹவுஸ்ன்றது என்னன்னா, நெறைய பேர் அங்க இருப்பாங்க. சின்ன வயசு, எ டீனேஜ், இளந்தாரி புள்ள, வயசானவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது இந்த ஹோம்ஸ் சொல்லுவாங்கல்ல. இந்த ஷெர்லாக் ஹோல்ம்ஸா? காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. ஓல்ட் ஏஜ் ஹோம் அந்த அந்த மாரி ஒரு ஹோம் மாரி வச்சுக்கோங்க. ஆனா எல்லாருமே இருப்பாங்க அங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்ப பாய்டு வந்து என்ன பண்றாரு, அங்க செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் அங்க தனி ஒரு அக்கறைன்னு கேட்டீங்கன்னா, இவரோட பையன் அங்க தான் இருக்காரு. ஏன் இவர் கூடயே இருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன கதைன்றத நான் 9த் எபிசோட்ல சொல்றேன். ஸோ வந்துட்டு இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரே ஒரு பீஸ் மட்டும் கிடக்குது. யாருன்னா, ஃப்ராங்க்ன்னு ஒருத்தன். அவன் வந்துட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்லாம் இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா, ஏய் நிறுத்து. நான் உன்ட்ட ஆல்ரெடி கேட்டுட்டு தானே இருக்கேன். என்ன இந்த இடத்துல ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கா? பார் இருக்கா? எல்லா இடத்துலயும் பார் இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் நீங்க வம்சி மாரி சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகேவா? இந்த இடத்துல இவ்ளோ இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எல்லாரையும் செக் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த ஃப்ராங்க்ன்றவன் பார்ல விழுந்து கிடக்குறான். ஓகேவா? ஸோ அந்த பார்காரனும் போடா வீட்டுக்கு போடான்றாரு. இவன் போல. அந்த ஃப்ராங்கோட ஃபேமிலி வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் வருவான் வந்தா கதவு தாப்பா போட்டுறலாம் அப்படின்னு. ஆனா டைம் ஆனதுனால அங்க இருக்கிற ரூல் என்னன்னா 6 மணிக்கு மேல யார் வந்தாலும் கதவு திறக்கக்கூடாது. ஈவன் உன் சொந்தக்காரனே வந்தாலும் கதவு திறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ஃப்ராங்கோட ஃபேன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு பொண்டாட்டி. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து தூங்க போம்போது திடீர்னு ஜன்னல் வழியா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். என்னன்னா, "நான் உன் பாட்டி பேசுறேன். இந்த மாரி வந்து வா நான் வந்து உன்கிட்ட ஒரு தனியா ஒரு விஷயம் பேசணும். அந்த விண்டோவ தர" அப்படின்னு. நான் என்ன சொல்லிருக்கேன், 6 மணிக்கு மேல கதவையும் திறக்கக்கூடாது, ஜன்னலையும் திறக்கக்கூடாது. எதுவுமே நீங்க தரக்கூடாது. வெளில தண்ணின்னு செத்தா கூட நீங்க வெளிய 6 மணிக்கு மேல போகக்கூடாது. ஏன்னா, அதான் ரூல். இருட்டிடுச்சுன்னா. அந்த பொண்ணு வந்து என்ன ஆயிடும், சரி ஓகே. அந்த பொண்ணு வந்துட்டு, "சரி ஓகே. நம்ம பாட்டி தானே சொல்றாங்க. போய் திறப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு திறக்குறாங்க. ஒரு பாட்டி நிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து பின்னாடி நிக்கிறா. "இல்ல அது உன் பாட்டி கிடையாதுன்னு" சொல்றாங்க. அந்த பொண்ண இந்த பாட்டி பேசி மயக்கி ஜன்னல தொறக்க வச்சு, ஃபைனலி அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிருச்சு. அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தி வந்து காப்பாத்துற மாரி ஏதாவது வச்சிருப்பாங்களே நீங்க கேட்பீங்க. கரெக்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீட்ல திஷ்டி கணபதி வைப்போம் பார்த்தீங்களா? வீட்டு வாசல்ல. அந்த மாரி இங்க டாலிஸ்மேன் ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு எல்லார் வீட்லயும் இருக்கும். ஓகேவா? அந்த கல்லு இருக்கிற வரைக்கும் எந்த பேயும் அண்டாது. ஓகேவா? அந்த கல்லே கீழ விழுந்துருச்சு. அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழ அப்டின்னா, பேயெல்லாம் உள்ள வந்து உங்கள காலி பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். மைண்ட் லெவல்ல வந்துட்டு அத உங்களுக்குள்ள புகுந்து அடிச்சுரும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்ப பாய்டு வந்து இந்த ஃப்ராங்க் மேல பயங்கர காண்டுல இருக்காரு. ஏன்னா வந்துட்டு,
அவருக்கு என்னன்னா, ஒரு ஆம்பளையா இந்த இடத்துல எல்லாருமே அவங்களோட ஃபேமிலிய வந்து புரொடெக்ட் பண்ணணும். ஒருத்தர் ஃபேமிலில ஒரு ஆம்பளை இருப்பாங்கல்ல, அவங்க புரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. புரொடெக்ட் பண்ணப்படவில்லை என்றால், அந்த இடத்துல பாக்ஸ்ன்னு ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள வந்துட்டு ஒரு பனிஷ்மென்ட் வந்து நடக்கும். அத வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, பாய்டு வந்துட்டு செம காண்டா இருக்காரு ஃபிராங்க் மேல. போட்டு "பாரு உன் பொண்டாட்டி புள்ள செத்ததுக்கு காரணம் உன்னால தான். உன்னால தான் அந்த ஜன்னல் தொறக்கப்பட்டது. உன்னால தான் உன் பொண்ணு செத்தா, பொண்டாட்டி செத்தா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? வீட்டுக்கு போணும் 6 மணிக்கு மேலன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர காண்டு ஃபிராங்க் மேல. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பமா சிக்கிறதுக்குன்னே ஒரு குடும்பம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த குடும்பத்துல வந்துட்டு மோஸ்ட்லி நீங்க சொல்லுங்களேன், எப்பயுமே அக்காங்கள பயமுறுத்துற ஜீவன் யாரு? தம்பியா? இங்க அப்படியே அல்ட்ரா டிஃபரண்ட். என்னன்னா, அக்கா வந்து தம்பிய போட்டு ராக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல மான்ஸ்டர் வந்து ஒரு பையன கொன்றும். ஓகேவா? அந்த பையனுக்கு வந்து அதால ஏத்துக்க முடியல. அவங்க அம்மாக்காரி வந்துட்டு இந்த மாரி, "இங்க பாரு மான்ஸ்டர்ன்னு ஒண்ணு உலகத்திலே கிடையாது. ஒரு பெரிய மான்ஸ்டர் யாருன்னா உன் கூட பொறந்திருக்கே அதுதான். ஸோ மான்ஸ்டர்ன்றது ஒண்ணு உலகத்திலே கிடையாது." அப்படின்ற மாரி அந்த அக்கா அந்த அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது. மான்ஸ்டரோடயே குடும்பம் நடத்துற ஒரு ஏரியாக்குள்ள இவங்க போறாங்கன்றது இவங்களுக்கு தெரியல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவங்க போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரோட்டு வாசல்ல வந்துட்டு பெரிய மரம் வந்து சாஞ்சு கிடக்குது. "இது என்னடா கதை?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன். ஓகேவா? அந்த ஃபேமிலில வந்துட்டு ஒரு தாய், தந்தை, அக்கா, தம்பி. ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு உள்ள வராங்க. அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. பாய் இருக்க சிட்டிக்கு. வந்ததுக்கப்புறம் என்ன வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. அந்த டைம்ல தான் வந்து ஃபிராங்கோட ஃபேமிலி இருக்குல்ல. பொண்ணு, பொண்டாட்டி அவங்கலாம் வந்துட்டு இந்த இறுதி சடங்கு பண்ணணும்ல. அதுக்கான ப்ரொசீஜர் வந்து அங்க போயிட்டுருக்கு. அங்க ப்ரீஸ்ட் கூட இருக்காங்க. ஓகேவா? இப்ப புரியுதா நான் ஏன் இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்க, பார் இருக்கு, ப்ரீஸ்ட் இருக்கு, போலீஸ் ஆஃபீசர் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு ரீசன், இந்த இடத்துல எல்லாமே வந்து இங்க நெறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிட்டு இருக்கிற மக்கள் தான் அவங்களே வந்துட்டு இந்த காலனி ஹவுஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், அப்புறம் வந்து டாக்டரா இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. 10 பேஷண்ட் இருந்தாலும் அந்த ஒரு டாக்டர் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர பத்தி தெரியாம இங்க கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒருத்தர பத்தி தெரியும். அந்த மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்துட்டு அந்த இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குல்ல, அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஃபேமிலியோட தலைவர் இவரு வந்து கேட்குறாரு, "இந்த மாரி நான் வழி தவறி வந்துட்டேன். இப்ப எப்படி போகணுன்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல. பாய்டு கிட்ட தான் கேட்பாரு. பாய்டு வந்து, "நீ நேரா போ. கீழ்ப்பாக்கம் போகணும்னு சொல்லி நீ சொல்ல வேணாம். அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்கன்ற மாரி நீ நேரா போ. நீ போ வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவ" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா பாய்டுக்கு தெரியும், "நீ சுத்தி சுத்தி இங்க தான் வந்தாகணும்" அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியாது, சரி நேரா போனா வந்துரும் போல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இவரோட பையன வந்து பார்க்க போறாரு பாய்டு. ஓகேவா? எதுக்குன்னா, இந்த 2 பேர் செத்தாங்கல்ல, அவங்களோட இறுதி சடங்குக்கு வந்து அந்த பையன் வரல. ஓகேவா? ஏன் வரலன்னா, அப்பா இருப்பார்ல. ஸோ அதனால இவர் வந்து வரல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அத கேட்கறதுக்காக தான் அவங்க அப்பா வந்து வந்திருப்பாரு. இவர் வந்து, "இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் வரல" அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஏன் இவங்க 2 பேருக்குள்ள டிஷும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 9த் எபிசோட்ல தான் வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த நேரத்துல இன்னொன்னு பண்ணணுமேனே. அப்பா பாட்டு மறந்து வச்சு பாரு. இவன் நெஞ்சுக்குள்ள வீரோ குறைஞ்சு போனது. அட ரெட்ட புள்ள ஒத்தையா பிரிஞ்சு போனது. அப்ப போதிப்பா. வழி சொல்லியாச்சு. இந்த ஃபேமிலி வந்து போயிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த இடமே அவங்களுக்கு வியர்டா ஃபீல் ஆகுது. ஒரு 4, 5 தடவ இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 4 சுத்து, 5 சுத்து சுத்துனாங்கன்னா, நவகிரகத்தையே சுத்தி வந்துரலாம். அந்த ரேஞ்சுக்கு இங்க சுத்தி சிட்டிக்குள்ள வந்திருப்பானுங்க. அப்ப வந்துட்டு அந்த ஒய்ஃப் என்னன்னு சொல்லுவாங்க, "நீ ரிவர்ஸ்ல போ. ரிவர்ஸ்ல போனோம்னா நம்ம வேற ஏதாவது வழியில வந்து திரும்பிட்டு போயிடலாம்" அப்படின்னு. ரிவர்ஸ்ல போவாங்க. அப்பயுமே சுத்திட்டு இவனுங்க சிட்டிக்குள்ள தான் வருவானுங்க. "இல்ல ரைட்டு. ரூட் எடுத்து ஸ்கெட்ச் போட்டு நம்மள போடுறதுக்குன்னு இட்டு வந்திருக்கானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு புரியலன்னு சொன்னேன்ல. எப்புட்றா வந்துட்டு சுத்துன இடத்தையே சுத்திக்கிட்டு இருக்கோம்னு. இவங்க வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா வரணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்க ஆப்போசிட்ல வரதுனால, அதாவது ரிவர்ஸ் எடுத்து சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு வண்டி ஒண்ணு வந்திருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 கோமாளிங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு சரி அந்த ஒய்ஃப்ன்னு சொல்றாங்க. நம்ம இவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா, அவனுங்க நிக்கிற நிலைமையிலே இல்ல. ஆப்போசிட்ல வந்து டிஷ்யூம் ஆயி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த கார்லேருந்து வெளிய ஒருத்தன் வந்து வந்துருவான். ஓகேவா? அவன் அவன் சரியானவங்க. அவன் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி சொல்றது? கொஞ்சம் கஞ்சா குடிக்க மாரி இருப்பான். ஆனா, அவன் பிளானிங் எல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். நல்லா யோசிப்பான் அவன்.
ஸோ அப்ப வந்துட்டு இந்த ஃபேமிலி சுத்திக்கிட்டே இருக்குல்ல. இத பார்த்துட்டு பாய்டுக்கு வந்து சரி ஓகே இவனுங்க ரெடி ஆயிட்டானுங்க இங்க வார்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சுத்திக்கினே தான் இருட்டிடும். எதுவுமே தெரியாதுல்ல இவங்களுக்கு பிளான். அதனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, வண்டிய பஞ்சர் பண்ணிட்டு அப்படியே ஒரு சீன கிரியேட் பண்ணி இங்க தங்க வச்சிடலாம் அப்படின்ற மாரி அவர் பிளான் பண்ணுவாரு. அப்ப பார்த்தா அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுலருந்து ஒருத்தன் எழுந்து வந்து இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் பாய்டையும், இன்னொருத்தரையும். அந்த டைம்ல வந்துட்டு ஏங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சுங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா, அந்த குடும்பத்தோட தலைவரு அவர் வந்து வந்துட்டு வைஃபு இருக்கியாடி, இருக்கியாடின்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. வைஃப் எழுந்துக்க மாட்டா. அப்புறம் பார்த்தா பொண்ணு உயிரோட இருக்கா. பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் வைஃப் எழுந்துட்டா. வைஃப்‌க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த சின்ன பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு ராடு மாரியா ஏதோ ஒண்ணு கால்ல வந்து குத்திரும். ஓகேவா? அதனால அந்த பையனால நகரவே முடியாது. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுல கார்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு அவனே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து போலீஸ் இருந்தான்ல, அவனே வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டான். இந்த இடத்துல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்ல இன்னொருத்தன் இருக்கான். நான் சொன்னேன்ல அந்த கஞ்சா குடிக்கி. அவன் இங்க இருக்கான். ஓகேவா? பார்க்க நல்லா தாங்க இருக்கான் கைஸ் அவன். ஸோ வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கஞ்சா குடி தான் சொல்லுவான். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய லாரியே கவுந்து கிடக்குது. ஸோ அவங்கள போய் பாருங்கன்னு. அப்பதான் பாய்டு வந்து அந்த ஃபேமிலிய வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. போய் காப்பாத்தி உள்ள இறங்கி ஒருத்தர் ஒருத்தரையா வந்துட்டு எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ 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 போன்னு அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. பையன மட்டும் எழுப்ப முடியாது. ஏன்னா பையனோட கால்ல வந்து மாட்டிட்டு இருக்குல்ல ராடு. எப்படி வந்து தப்பிக்க வைக்க முடியும்? ஸோ அதனால வந்துட்டு பாய்டு என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற அந்த ஒரு டாக்டர மட்டும் கூப்பிட்டுட்டு வந்துருவாரு. ஓகேவா? வந்துட்டு இந்தா இந்த இடத்துல நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது அப்படின்ட்டு. ஏன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போறேன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்குள்ள இருட்டிரும். அவன் வெளிய இருக்கக்கூடாது. சொன்னேன்ல. ஏன்னா, வெளிய வந்து ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்கு கைஸ். அவங்க வந்து உங்கள மைண்டுக்குள்ள புகுந்து, அவங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி பேசி, உள்ள புகுந்து எல்லாரையும் சாவடிச்சுருவாங்க. அதுதான் இந்த மான்ஸ்டர்ஸோட பிளானே. அதனால தான் 6 மணிக்கு மேல யாரும் வெளிய வரதில்ல. ஸோ வந்துட்டு இப்ப அந்த பையனையும் காப்பாத்தணும்னா, என்ன பண்றது? அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால வந்துட்டு அந்த டாக்டர வந்து அந்த வண்டிக்குள்ள கூப்ட்டு, தேவையானதெல்லாம் வந்துட்டு வச்சு அந்த பையனுக்கு அந்த டைம்ல நைட் மட்டும் ஃபுல்லா அவங்க அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வண்டிக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஏன் எப்படி இருப்பாங்க? ஏன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள போன்னு தான சொன்னீங்கன்னு கேட்டா, அந்த டாலிஸ்மேன் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப இது ஒரு எமர்ஜென்சின்றதுனால எல்லாம் அந்த அந்த பையனோட அப்பா, பாய்டு, அந்த டாக்டர், அந்த பையன் 4 பேருமே அந்த வேன்க்குள்ளேயே இருப்பாங்க. டாலிஸ்மேனோட உதவியோட. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடும், அந்த ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அந்த ப்ரீஸ்ட் வந்து பாய்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாறிடுவாரு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடும், அந்த பாய்டோட பையன்கிட்ட வந்து சொல்லுவாரு. இந்த மாரி உங்க அப்பா வந்து அங்க ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான். அங்க நெறைய மக்கள் வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப்‌க்கு. நீ போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பையன அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த பையன் தான் வந்துட்டு அந்த ஃபேமிலியோட லேடீஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த டைனரோட இடம் இருக்கு சொன்னேன்ல, அந்த டைனர்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வேலை பார்ப்பா. அவனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான். ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன ஆகும், இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுல ஒருத்தன் எழுந்து வந்து சொன்னான்ல, இந்த மாரி ஆக்சிடென்ட் இருக்குன்னு. அவன வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. ஓகேவா? அவன் மேல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றேன்ல, கண்ணு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல 2 கண்ணா வச்சிடுறேன். ஸோ என்ன ஆயிடும், ஃபைனலி பாய்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒப்படைச்சுருவான். இந்த மாரி வந்து நீ அந்த லாரிக்குள்ள தான் அந்த அந்த வேன்க்குள்ள தான் நீ அந்த பையன வந்து பார்த்துக்கணும். வேற வழி கிடையாதுன்ட்டு. ஸோ இங்க வந்து செட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பையன விட்டு அவங்க அம்மாவால வர முடியல. என் பையன விட்டு நான் எப்படி வரது? முடியாது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து வேற வழி கிடையாது. இந்த இடத்தோட ரூல் அப்படிதான். ஏன்னா அவன் ரூல வேற சொல்லல. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடாது. போங்கன்னு மட்டும் தான் பாய்டு சொல்லியிருக்காரு. சொன்னா வந்துட்டு அவனுக்கும் வந்துட்டு என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு, "இப்போதைக்கு நீ கதவு எதையும் திறக்காத. இந்த கல்ல நம்பு. இந்த கல்ல நம்புனா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்ற மாரி பாய்ட்ட சொல்லிடுவாரு. ஓகேவா? ஸோ வந்துட்டு அவனுக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் கதை எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் போக போக தான் அவங்க எக்ஸ்ப்ளைனே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு மேல கண்ணு வச்சுக்கோங்கன்னு. அவன் என்ன பண்ணிட்டா, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அந்த 2 பேர். அதுல ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல. அவன வந்து நல்லா பார்த்துக்கிட்டு, நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டா. பார்த்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தா கத்தி எடுத்து கழுத்துல குத்தி சாவடிச்சுட்டா. "ஏய்! என்ன?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் அசிரிடி மாரி வந்து அவன் மைண்டுக்குள்ள வந்து பேசுது. பேசி இந்த மாரி நீ அவன கொல்லு. பொண்ணுக்கும் வந்துட்டு மைண்ட்ல ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். "நீ பண்ணு. அவன போய் கொல்லு. அவன போய் கொல்லு கொல்லுன்னு." அந்த அந்த வாய்ஸுக்கு ஏத்த மாரி இவன் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த பெர்சன வந்து போட்டு தள்ளிடுவா. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ இவ வந்துட்டு இந்த மாரி கொன்றுக்கான்றதே யாருக்கும் தெரியாது. இவ உடனே போய் ஓடி ஸோ அந்த அ ஆ வேன்ல வந்துட்டு அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வந்துரும். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அங்க எந்த இதுவுமே கிடையாதுல. டெக்னாலஜியே கிடையாது. இருக்கிற ஒரு ஊசி, ஒரு பேண்டேஜ் வச்சு தான் அங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த டைம் நைட் டைம்ல வந்து தைரியமா வந்து அந்த டாலிஸ்மேனு அப்புறம் பாய்டோட உதவியோட வந்துட்டு அந்த அந்த இதுக்குள்ளேயே வேன்க்குள்ளேயே இருந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பா. நைட்லாம் அங்க பங்கமா ஆளுங்கலாம் சுத்து போட ஆரம்பிச்சுருவானுங்க. ஓகே இந்த இடத்துல தனியா ஒரு வண்டி இருக்கு. மர்கையா தான் இன்னைக்கு ஜாலி தான் அப்படின்ற மாரி அந்த மான்ஸ்டர்ஸ சுத்தி போட்டுரும். இவரும் பார்த்துட்டு இருப்பாரு.
நம்ம இப்ப சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த பையனோட அப்பா வந்துட்டு, "சேஃபா? எதுலேருந்து சேஃபு? என்ன சேஃப் எனக்கு புரியல. மொத்த கதையும் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இருப்பா நான் மொதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்க நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம பாய்டு வந்து மான்ஸ்டர்ஸ் சுத்தி வளைச்சிருக்கு. பாய்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்னடா பண்றதுன்னு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. உங்க எல்லாருமே எபிசோட் 2ல மீட் பண்றேன். டில் தென் வித் சைனிங் ஆஃப். பாய்.